மிச்சமான இட்லி இருக்கா? அப்ப இந்த மாரி டேஸ்டியா, சிம்பிளா 5 மினிட்ஸ்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டாவும் சாப்பிடலாம், ஸ்நாக்ஸுக்கும் சாப்பிடலாம். கிட்ஸுக்கு குடுத்தா சூப்பரா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருவாங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டா ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஆனியன சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு எக்கு உடைச்சு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 இட்லி தான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு எக் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க எத்தனை இட்லி எடுக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி எக் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்கு உடைச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சே குக் பண்ணிக்கோங்க. எக்கு சேர்த்துட்டு மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கிரீன் சில்லி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் வேணும்னாலும் இந்த எக்கு குக் ஆனதுக்கப்புறம் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணல. இன்னைக்கு சிம்பிளா தான் ரெடி பண்றேன். அதனால நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ எக்குக்கு தேவையான சால்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இட்லியில சால்ட் இருக்கு. அதனால சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எக்கு ரொம்ப குக் ஆகக்கூடாது. ஹாஃப் பாயிலா இருக்கும்போதே நம்ம இட்லிய மேஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் இந்த டைமில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறமா இட்லியை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆஃப் பாயிலாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் நம்ம இட்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஈவனாக. இப்போ கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பர் ஒன் டேஸ்டியான லெஃப்ட் ஓவர் இட்லி எக் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபீஸ்க்கு நம்மளோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.